வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான பிஎல்எஸ் இ-சேவா லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கம்பெனி 2016ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க டிஜிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா பேங்கிங்க்கு தான் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ், அசிஸ்டன்ட் இ சர்வீசஸ், இ கவர்னன்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ்னு பார்க்கும்போது மெயினா பேங்க்குக்கு அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, கேஷ் டெபாசிட், அதுக்கப்புறம் வித்ட்ராவல், இந்த மாதிரி பேங்க் என்ன சர்வீஸ் பண்றாங்களோ அந்த சர்வீசஸ் பேங்க்குக்கு பதிலா பிஎல்எஸ் இ சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பேங்க்னு பார்த்தா எஸ்பிஐ, எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபினோ ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் பேடிஎம். பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ்ல இருந்து 61% ஆஃப் தி ரெவென்யூ இவங்களுக்கு வருது. இ கவர்னன்ஸ்ல இருந்து 34% ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்குது. பிஎல்எஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத், பேன், பாஸ்போர்ட், விசா அப்ளிகேஷன், இன்சூரன்ஸ், ஆதார் பேமெண்ட், ஐஆர்சிடிசி, டிராவல் புக் பண்ணுறது, பில் பேமெண்ட், ரீசார்ஜ், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் எல்லாம் இவங்க ஏஜென்ட் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கம்பெனியை அசிஸ்டன்ட் லைட் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 310.91 crore. இதுல இவங்களோட டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 97 crore யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக் growthக்காக 74 crore யூஸ் பண்ண போறாங்க. இன்ஆர்கானிக் அக்விசிஷனுக்காக 28 crore யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. EPS 3.02, நெட் அசெட் வேல்யூ 18.76, இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 16.46% இருக்கு. ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் டெட் ஃப்ரீ கம்பெனியா இருக்காங்க. நெக்ஸ்ட் பியர்ஸ் அப்படின்னு பார்த்தா RHPல இ-முத்ரா லிமிடெட் கொடுத்துருக்காங்க. இ-முத்ரா மெயினா டிஜிட்டல் சிக்னேச்சர்ல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க்ல பிஎல்எஸ் இ சர்வீசஸ் லிமிடெட் ஹையஸ்டா 16.46%ல இருக்காங்க. பிஇ மல்டிபிள் பார்க்கும்போது இ-முத்ரா 56.27ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஎல்எஸ் ஆஃப்டர் ஃப்ரெஷ் இஷ்யூக்கு அப்புறம் 2023 ஏர்னிங் பர் ஷேர் கம்பேர் பண்றப்போ 60 பிஇ மல்டிபிள் வருது. ஆனுவலைஸ்டு 2024 பார்த்தீங்கன்னா 41.2 பிஇ மல்டிபிள் வருது. நெக்ஸ்ட் இவங்களோட ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓப்பன் ஆகிறது January 30, க்ளோஸ் ஆகிற டேட் February 1. ஃபேஸ் வேல்யூ பார்த்தா 10 rupees per ஷேர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 129 to 135. லாட் சைஸ் 108 ஷேர்ஸ். ஃப்ரெஷ் இஷ்யூவா 310.91 crore. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 310.91 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. இப்போ இவங்களோட ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் February 2, ரீஃபண்ட் February 5. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் February 5. லிஸ்ட் ஆகிற டேட் February 6. இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமமா 14,580 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்க்கும்போது 25th January அன்னைக்கு 100 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ பிரைஸ் 135. கிட்டத்தட்ட 74% பிரீமியம்ல கிரே மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து நல்லாவே இருக்கு, டிமாண்டும் இருக்கு. அது போக கடன் இல்லாத கம்பெனியாக அவங்க இருக்காங்க. லிஸ்டிங் லைனுக்காக அப்ளை பண்ணுறவங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னாலோ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.